Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Attack on Titan episode 94. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம அர்மின் இறன மிக்காசா கிட்ட ஒரு நல்ல இடமா புதைக்க சொல்லிட்டு பையன் ரொம்ப ஃபீலிங்ல அப்படியே திரும்பி பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆனால அது வேற ஒண்ணும் இல்ல. செக்ரட்டரி முல்லர் பைத்தியக்காரன் இருக்கான்ல, அவன் கன் பாயிண்ட்ல இப்ப எல்டியன்ஸ் எல்லாத்தையுமே லாக் பண்ணிட்டான். ஏன்னா அவங்க எல்லாருமே இவன் கண்ணு முன்னாடியே டைட்டன்ஸா மாறினாங்கல்ல, அந்த பீதி. ஆனியோட அப்பா எல்லாம் இந்த மாதிரி இறன் செத்து போயிட்டான். அதனால எல்லாத்துக்கிட்டே இருந்த அந்த டைட்டன் பவர் போயிருச்சு. அதனால இனிமேட்டு நாங்களும் உங்களை மாதிரி நார்மலான மனுஷங்க தான். அதனால எங்களை பார்த்து பயப்படவோ கவலைப்படவோ வேண்டாம் அப்படின்னு சொன்னா ப்ரூவ் பண்ணி காமிங்க, அதுவும் இப்பவே இங்கேயே. அப்ப நாங்க நம்புறோம் உடனே சரி நீங்க வேணா பிளட் டெஸ்ட் பண்ணுங்க, அதுல தெரிஞ்சிரும்னு சொன்னா அதெல்லாம் முடியாது. எனக்கு இப்போ இங்க நீங்க ப்ரூவ் பண்ணணும், ப்ளீஸ் ப்ரூவ் பண்ணுங்க நீங்க ஹியூமனா இல்ல டைட்டனான்னு. அப்பதான் எங்களால ஒரு முடிவுக்கு வர முடியும்னு சொல்லும் போது அங்க அர்மின் கடுப்பாயி அவனோட கியர்ஸ் எல்லாம் கழட்டி போட்டுட்டு, அறிவு இருக்கு அவங்களுக்கு, அப்படி எங்க கிட்ட இன்னும் டைட்டன் பவர்ஸ் இருந்துச்சுன்னா நாங்க தான் அதை யூஸ் பண்ணி இந்நேரத்துக்கு உங்களை எதிர்த்து சண்டை போட்டிருப்போமே. நாங்க டைட்டனா மாறணும்னா நீங்க எத்தனை கண்ணை நீட்டினாலும் சரி அது எங்க முன்னாடி ஒண்ணுமே இல்ல. சொல்ல போனா அதால எங்களை தோட்ட கூட முடியாது. இவ்வளவு நேரம் நாங்க ஹியூமனா இருக்கும் போதே தெரிய வேண்டாம் நாங்க டைட்டன் இல்லன்னு அப்படின்னு. நீ யாரு என்னன்னு கேப்பாரு. நான் தான் பாரடைஸ் ஐலாண்ட சேர்ந்த எல்டியன் அர்மின் அர்லட். சொல்ல போனா நான் தான் அட்டாக் டைட்டன் ஆன இறநேகரை கொன்னேன் அப்படின்ட்டு அவங்க எல்லாத்தையுமே பேசி கன்வின்ஸ் பண்ணிட்டு இருப்பான். அதே நேரம் இங்க மிகாசா வாக்கிங் போயிட்டு இருக்கும் போது ஆப்போசிட்ல நம்ம யுமீர் வந்து நின்னுட்டு இருப்பான். மிகாசா நீதானா என் தலைக்குள்ள இருந்து படாத பாடுபடுத்தினது? நீங்க வச்சிருந்த அன்பு பாசம் எல்லாமே ஒரு லாங் நைட் மேர் தான். சொல்ல போனா இப்ப நீங்க எடுத்த உயிர்களை திருப்பி கொண்டு வர முடியாது. நான் இன்னும் உயிரோட இருக்கேன்னா அது எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம் அப்படின்ட்டு ஒரு சீனை காட்டுறாங்க. என்னன்னா யுமீர் கிங் மேல வீசப்பட்ட ஈட்டிய தடுக்க போனனால தான் அவ செத்து போனான். அவ மட்டும் அதை பண்ணாம இருந்திருந்தானா நிலைமையே வேற. சோ இனிமேட்டு நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம், நிம்மதியா போயிட்டு வாங்க யுமீர், ரெஸ்ட் இன் பீஸ். அப்படியே காத்துல கரைவா. அப்ப இறனோட தலைய அப்படியே தூக்கிட்டு வருவா பாருங்க. யாரெல்லாம் இறன மிஸ் பண்றீங்களோ கீழே கமெண்ட் பண்ணுங்கப்பா. அப்படியே கட் பண்ணி ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க. ஹிஸ்டோரியா அவ குழந்தையோட ஜாலியா ஒரு ஃபார்மர் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கான். இப்ப இடத்தே பாத்தீங்கன்னா சண்டையில உருவான ஒரு ஹெவனா மாதிரி இருக்குது. சொல்ல போனா ஏகப்பட்ட பேர் செத்து போனாங்க. யார் யாரெல்லாம் உயிர் பொழைச்சாங்களோ அவங்க எல்லாம் கண்டிப்பா மனதளவுல சரி பண்ண முடியாத வழியில தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே இறந்து போயிட்டு தனியா இருந்தாங்கன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். பட் இருந்தாலுமே மாத்தி மாத்தி ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணிக்கிட்டாங்கன்னு வைங்களேன். சோ மீதம் இருக்க மக்கள் எல்லாரும் அவங்களுக்கு ஏற்பட்ட லாஸ்ல இருந்து பயத்துல இருந்தும் கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் வெளியில வந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்டி ஆளுங்க இருக்காங்கல்ல, அவங்க ஏகரிஸ்ட்னு ஒரு பேர்ல ஒரு பெரிய மிலிட்டரியவே உருவாக்கி இருக்காங்க. சோ அந்த மிலிட்டரி போர்ஸும் அடுத்தடுத்து டெவலப் ஆகிட்டே போகுது. இப்பவுமே பாத்தீங்கன்னா சண்டைங்கிறது முடியல, இனி எப்ப ஆரம்பிக்கும் தான் இருக்குது. கடலை தாண்டி இருக்கவங்க எப்ப வேணாலும் சண்டைக்கு வரலாம் அப்படின்னு பாரடைஸ் ஐலாண்ட்ல இருக்கவங்க அவங்களோட மிலிட்டரியை ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ ஐலாண்ட்ல இருக்கவங்க வாய்ஸ் அவுட் பண்றது என்னன்னா, நம்ம ஜெயிச்சா நம்ம வாழலாம், தோத்தா சாவணும், ஆனா ஜெயிக்கிற வரைக்கும் சண்டை போடணும், சண்டை போடணும், சண்டை போடணும், சண்டை போடணும். இது மட்டும் தான் அவனுக்கு வாயில வரும். இதுக்கு பேசாம 100% பாப்புலேஷனையும் நம்ம பையன் அழிச்சிருக்கலாம், தப்பு பண்ணிட்டான். என்னதான் டைட்டன்ஸுங்க போனாலும் இந்த முட்டா பைய பதருங்க என்னைக்குமே அடிச்சுக்கிட்டு தான் இருப்பானுங்க அப்படிங்கிற விஷயத்த எரன் ஆல்ரெடி ஹிஸ்டோரியா கிட்ட ஃபியூச்சர்ல பார்த்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு போயிட்டான். என்னதான் இவளால ஃபியூச்சரை பார்க்க முடியாட்டியும் தெரிஞ்ச ஃபியூச்சரை சரி பண்ண அவளால முடிஞ்சதை ஏதாச்சும் பண்ணலாம்ல. சோ எரன் சொல்லி போனதை வச்சு பார்க்கும்போது இவங்க சண்டை வேண்டான்னு நினைச்சாங்கன்னா சண்டை போட்டு தான் ஆகணும். ஏரன் இவங்களுக்கு கிளியரா சொல்லிட்டு போனது இனிமேட்டு மிச்ச இருக்க உயிர்களை எப்படி காப்பாத்திக்கலாம் அப்படிங்கிறது மட்டும்தான். இனி சர்வைவ் ஆகிறது இவங்க கையில தான் இருக்குது. ஏரன் அவனால முடிஞ்ச எல்லாத்தையும் பண்ணிட்டான். இது நிஜமாவே டைட்டன் இல்லாத ஒரு உலகம் தானா அப்படிங்கிற மாதிரி அர்மினுக்கு லெட்டர் மூலியமா கேட்டிருப்பான். அது எல்லாத்தையும் இவங்க உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்கன்னு வைங்களேன். அப்போ ரெய்னர் ஹிஸ்டோரியாவோட ஹேண்ட் ரைட்டிங்க பார்த்துட்டு வாவ் வாட் a பியூட்டிஃபுல் ஹேண்ட் ரைட்டிங்கம்மா, ஸ்மெல்லு கூட சூப்பரா இருக்குதேம்மானா. ஜீனு பாத்தீங்கன்னா முடிய கோரிக்கிட்டே பேசிட்டு இருப்பானா. பார்த்து பார்த்து முடி உதிர்ந்துற போது யாருக்காக இவ்வளவு பில்டப் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டா, இனிமேட்டு ஸ்கூல்ல இருக்க ஹிஸ்டரி புக்ல எல்லாம் நம்மள போட்டுருவாங்கல்ல, அந்த டைமுங்கும் போது ஹேர் எல்லாம் கரெக்டா இருக்க வேண்டாமான்னு கரெக்ட் பண்ணிட்டு இருப்பான். இப்ப பாத்தீங்கன்னா இவங்க பாரடைஸ் ஐலாண்ட நோக்கி தான் வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப ஆனி வந்து பாரடைஸ் ஐலாண்டு கண்ணுக்கு தெரியுது, ஆனா நம்ம இப்ப போனா ஒர்க் அவுட் ஆகுமாடா, பஞ்சாயத்து ஆகாதான்னு கேட்பான். ஏன்னா ஆனி, ரெய்னர், பெர்டோல்ட் இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து தான் அந்த வாளை உடைச்சாங்க, அந்த ஐலாண்ட்ல இருக்க எல்லாத்தையும் ஏமாத்தினாங்க, எரனையும் இப்ப கொன்னு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது மறுபடியும் அவங்க கூட நல்ல விதமா பேசி ஒன்னு சேர முடியுமா அப்படின்ட்டு ஒரு பயங்கரமான கேள்வியை கேட்பான். பீக்கெல்லாம் இப்போ இந்த கணமே இந்த ஷிப் அவங்க அட்டாக் பண்ணி மூழ்கடிச்சா கூட நான் அதுக்கு ஷாக்கும் ஆக மாட்டேன், சர்ப்ரைஸ் ஆக மாட்டேன். ஏன்னா அதை பண்ற அளவுக்கு தான் நம்ம பண்ணிட்டு வந்திருக்கோம்பா. ரெய்னர் எல்லாம் ஆமாப்பா, இன்னும் நம்ம தண்ணில மூழ்காம இருக்கிறதா ஆச்சரியமா இருக்குதுமா. அப்ப ஜீன் கடுப்பாயி ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க முட்டாள்களா, நம்ம எல்லாம் இன்டர்நேஷனல் ஹீரோஸ், நம்ம எல்லாருமே இன்னும் ரொம்ப நாளைக்கு வாழணும், சோ அதனால இப்படி பேசிட்டு இருக்காதீங்கன்னு திட்டுவான். அப்போ கோனி ஆனிய கூப்பிட்டு, ஆனி இந்த டைமும் திருப்பி உயிரோட தான் வீட்டுக்கு
போவேன்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணாதேன்பா. கண்டிப்பா மாட்டேன், ஆனா நம்ம எல்லாரும் இங்க ஒன்னும் சூசைட் பண்ண வரல, கரெக்ட் தானே அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே ஒரே பதட்டம் தான். அர்மீன் என்ன சொல்லுவான், இப்ப நம்ம நரகத்துக்கு போற மாதிரி தான். ஸ்கவுட் ரெஜிமெண்ட்ல பாத்தீங்கன்னா பகல் கனவு காண்றவனுங்க தான் இருப்பானுங்க, அவனு அவ்வளவு சீக்கிரத்துல வாய மூட மாட்டானுங்க. நான் மிலிட்டரி போலீஸா இருக்கிறதுனால கவலைப்படாதீங்க, அது வரைக்கும் நம்ம யாரையும் கண்டிப்பா யாரும் கொல்ல மாட்டாங்க. அண்ட் அதோட சேர்த்தி சண்டையில என்னாச்சு, யார் யார் மண்டையெல்லாம் உடஞ்சு போச்சுன்னு இவங்க பக்க கதையை அவங்க கேட்கணும்ல, அது வரைக்கும் சாகடிக்கிறது டவுட் தான், அதனால ஃபீல் பண்ணாம வாங்கன்னு சொல்லி கூட்டு போவான். அப்படியே அங்க கட் பண்ணி நம்ம லெவிய காட்டுறாங்க. பாவம் பய வீல் சேர்ல உட்காந்துட்டான் போல. அவன் பாத்தீங்கன்னா அவன் இருக்கிற இடத்துல இருக்க குழந்தைங்க எல்லாத்துக்குமே கேண்டி எடுத்து கொடுத்துட்டு இருப்பான். ஆனியா குப்பன் ஒரு சைடு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பான், எலனா ஒரு சைடு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பான். பால்கோ கேபி எல்லாம் நிறைய மரம் செடி கொடிகள் எல்லாம் அழிஞ்சு போச்சு இல்ல, அதை நட்டுக்கிட்டு இருப்பாங்க. சோ இப்போ நம்ம பக்கம் இருக்க கதை எல்லாத்தையுமே பாரடைஸ் ஐலாண்ட்ல இருக்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்கல்ல, அவங்க கிட்ட எல்லாத்தையுமே சொல்லுவோம். அப்படிங்கும் போது மேல இருந்து ஒரு இறகு அப்படியே பறந்து வந்து நம்மால கையில விழும். அப்படியே அங்க கட் பண்ணி நம்ம மிகாசாவை காட்டுறாங்க. அவ பாத்தீங்கன்னா எரன் எப்பவுமே படுத்தோன்னு தூங்கிடுவானே ஒரு இடம், அங்கதான் கொண்டு போய் அவனை புதைச்சு வச்சிருப்பான். அந்த இடத்த சுத்தி எப்பவுமே செவுரு இருக்கிறதுனால நமக்கு அப்படியே க்ளோஸ் பண்ண மாதிரி இருந்திருக்கும் முன்னாடி, இப்ப ஃப்ரீயா இருக்கிறதுனால இப்படி ஓப்பன் ஸ்பேஸா இருக்குது. அவ பாத்தீங்கன்னா சின்ன வயசுல என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாலும் அதே ட்ரெஸ் இப்ப போட முடியாது, சின்னதா இருக்கும். பெரிய சைஸ்ல அதே கலர் ட்ரெஸ் தான் போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருப்பான். அங்க கல்லறையில எரனு உன்னை பார்க்க எல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க, நீ ஹாப்பியா இருக்கியான்னு சொல்லி கேட்பான். அப்போ சின்ன வயசு மெமரி அப்படியே அவ கண்ணு முன்னாடி வந்துட்டு போகும். அவ்வளவுதான் கண்ட்ரோல் பண்ண முடியாம கதறி கதறி அழுவா. அதுக்கப்புறம் மறுபடியும் நான் உன்னைய பார்க்கணும் யாரன்னு அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பேர்டு டக்குன்னு வந்து அவ ஸ்கார்ஃப் எடுத்து அப்படியே அவ கழுத்துல சுத்தி விட்டு போகும் பாருங்க. அவ்வளவுதான் அவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல, ஏன்னா எரன் தான் வந்து அந்த ஸ்கார்ஃப் அவளுக்கு போட்டு விட்டான் அப்படின்ட்டு அவனுக்கு ரொம்பவும் தேங்க்ஸ் சொல்லுவா. சோ ஒரு வழியா எரனை போட்டு தள்ளி மிகாசாவை ஒரு பெரிய சோகத்துல தள்ளிட்டாங்க. அவ எப்ப பார்த்தாலும் எரனால மண்டைய உடச்சுக்கிட்டே தான் இருந்தா, இப்பவும் அதான் பண்ணிட்டு இருக்கான். சோ வந்த நம்ம பயலுக எரன் புதைச்ச இடத்துல வந்து பார்த்து அவனுக்கு கண்டி மௌனஞ்சலி எல்லாம் செலுத்துவாங்க. எல்லாத்துக்குமே கஷ்டமா தான் இருக்குன்னு வைங்க. அதுக்கப்புறம் நாட்கள் ஆகுது, மாதங்கள் ஆகுது, வருடங்கள் ஆகுது. ஒவ்வொருத்தருக்குமே ஃபேமிலின்னு ஒண்ணு வந்துருச்சு, அவங்க ஃபேமிலியோட வந்து பாப்பாங்க. அப்படி பல வருஷங்கள் ஆகுது. மிகாசாவும் பாத்தீங்கன்னா வயசாகி ஒரு வழியா இறந்துட்டான். அவன் நல்லா 70-80 வயசு வரைக்கும் வாழ்ந்தான்னு வைங்க. அப்ராக்சிமேட்டா இறந்து ஒரு 50-60 வருஷம் வரைக்கும் வாழ்ந்தா. அவ கழுத்துல பாத்தீங்களா இன்னுமே அந்த ஸ்கார்ஃப், அவளையுமே இறன் பக்கத்துல தான் புதைச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன, நாட்கள் போக 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 அந்த நாட்டோட வளர்ச்சி அடுத்தடுத்து இம்ப்ரூவ் ஆகி பில்டிங்ஸ் எல்லாம் கட்டுறாங்க. அந்த பாரடைஸ் ஐலாண்டே பாத்தீங்கன்னா பயங்கரமா டெவலப் ஆகுது. பல டெக்கேட்ஸ்களுக்கு அப்புறம் கண்ட்ரி நல்லா அட்வான்ஸ்டாவே ஆயிருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவானுங்கன்னு நினைக்கிறீங்க, அதேதான் போர் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகி என்ன இந்த டைம் டைட்டன் இல்லாம நல்லா அட்வான்ஸ்டான ஆயுதங்களை வச்சு கண்ணா பின்னான்னு அடிச்சுக்கிட்டு சாவானுங்க. வெரி நைஸ். நோ நம்ம அர்மீனோட கல்லறையை சுத்தி ஒரே புல்லட் தான். அதான் நம்ம எரன் சொன்னானே இவங்க திருந்த மாட்டானுங்கன்னு, கடைசியில வப்பானுங்க பாருங்க ஒரு ட்விஸ்ட். நல்ல அட்வான்ஸ் டெக்னாலஜி எல்லாம் வந்ததுனால ஒரு பெரிய நியூக்ளியர் பாம்பு தூக்கி கொண்டு போய் பாரடைஸ் ஐலாண்டு மேலேயே போட்டானுங்க. அவ்வளவுதான் மொத்த ஐலாண்டும் காலி. எரன் மிகாசான்னு இருந்தாங்கல்ல கல்லறை, அதெல்லாமே சல்லி சல்லியா போயிருச்சு. அப்ப 2000 வருஷமா இவங்க போட்ட சண்டைக்கு என்னடா மரியாதை, ஒரே குண்டுல சோழிய முடிச்சிட்டானுங்க. அண்ட் இன்னொரு மேட்ரு, ஜீனு மிகாசாவும் கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய வதந்திகள் சுத்திட்டு இருக்குது. அதெல்லாம் அபிஷியலா ஒன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. இவங்களாம் அந்த இமேஜ பார்த்துட்டு ஒரு கட்டுக்கதையை உருவாக்கிட்டு இருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சது இல்ல, இந்த ஸ்டோரியோட கிரியேட்டருமே அதை டைரக்டா கன்ஃபார்ம் பண்ணல. அதனால கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். கட் பண்ணா மனிதனும் கண்ணா பின்னான்னு சண்டையை போட்டு ஒரு வழியா நாசமா போயிருச்சுன்னு வைங்களேன். பில்டிங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கொதறி போய் இருக்குது. பல ஆண்டுகளா மனித நடமாட்டமே இல்லாம எல்லா இடமும் இலை தலைகளா நிறைஞ்சு வலியுது. பார்க்கவே அருமையா இருக்குது போங்க. அங்க ஒரு பையன் அவன் வளர்த்துற நாயை கூப்பிட்டுக்கிட்டு திரிவானா, அப்ப அந்த நாய் எதையோ சென்ஸ் பண்ணி அடிச்சு புரண்டு ஓடி போங்க. அதை ஃபாலோ பண்ணிட்டு போய் பார்த்தா ஒரு பெரிய மரம், அந்த மரத்துக்கு கீழே ஒரு பொந்து விளங்கிரும். இதே மாதிரி ஒரு பொந்துக்குள்ள யுமீர் போனதாலதான் அவ்வளோ பெரிய கலவரமாச்சு. இப்ப அதே மாதிரி இன்னொரு பொந்த காட்டுறானுங்க. அந்த பய வேற உள்ள போறான் அப்படின்னா அவனை ஏதாச்சும் ஒரு ஸ்பீசிஸ் கவி அவன் டைட்டனுக்கு பதிலா பிரிடேட்டரா மாறினான்னு வைங்களேன், எப்படி இருக்கும். சரி ஓகே, அடுத்து நம்ம ஒரு சூப்பரான புது சீரீஸ்ல மீட் பண்ணலாம். டாடா.